தேனில் நல்ல குவாலிட்டி தேனாக பார்த்து வாங்குங்க. சிலதெல்லாம் வெறும் சர்க்கரை பாகாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்ல குவாலிட்டி தேன் அப்படின்னு பார்த்து வாங்கலாம். கூடவே சேர்க்க போகிறது காய்ச்சாத பால், பச்சை பால். அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு. இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா blend பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வைக்கலாம். வச்சா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். எக்ஸப்ட் ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல பிரைட்னஸ் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்குது பாதாம் பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து அவங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ரோஸ் வாட்டர். கோகிலாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெயிலில் போய் கருத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வின்டர் டைம்லேயும் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணும்போது நல்லா நரிஷிங்காக இருக்கும். எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக் தான் இது.